அனைவருக்கும் வணக்கம். தர்பூசணி தோலை வைத்து சட்னி செய்வது எப்படி வாங்க பார்ப்போம். தர்பூசணி மேலுள்ள பச்சை தோலை கட் பண்ணி எடுத்துட்டு மேலுள்ள அந்த சதையை மட்டும் எடுத்து சிறிய சிறியதாக கட் பண்ணி எடுத்து தனியாக வைத்து கொள்ளுங்கள். நமக்கு தேவையான அளவுக்கு சிறிய சிறிதாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து, 5 மிளகாய், ஒரு வெங்காயம், 4 பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி, கொத்தமல்லி, தேங்காய் கொஞ்சம் திருவி போட்டுங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயில் அந்த நம்ம சதையை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். அதில் அந்த எண்ணெய் சட்டிலேயே எண்ணெய் இருக்கும், அதிலேயே வதக்கி எடுக்கலாம். நல்லா வேகணும். அந்த ஹீட்லேயே நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஜாரில் உப்பு போட்டுக்கிட்டு நம்ம வறுத்து வச்சதெல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுலேயே நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, தர்பூசணி தோல் இருக்குங்களா, அதையும் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக புளி சேர்த்துக்குங்க, இல்லைனா புளி பேஸ்ட் இருந்தால் சேர்த்துக்குங்க. சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க. இதை கடுகு தபரு போட்டு தாளித்து அந்த எண்ணெய் இதில் கொட்டிட்டிங்கனாக்கா தர்பூசணி தோல் சட்னி தயார். ஹெல்த்தியான டேஸ்டான ஒரு சட்னி. இது இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம், சுடு சாதத்துலேயும் போட்டு நெய் ஊற்றியும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது. செஞ்சு பாருங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.